ரொம்ப விறுவிறுப்பாக போயின்னு இருக்கிற பாண்டியன் ஸ்டோரோட சீரியல் இப்போ முடியறதுக்கு வந்துடுச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு புதுசாக இன்னொரு நாடகம் விட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது கடைசின்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. முத்துவேலுக்கு உடம்பு சரியாத போயிடுது. அந்த உடம்பு காப்பாற்றுறது வந்து கதிர் தான். ஆனால் அவனுக்கு எல்லாமே சரியாயிடும். அவனுக்கு இருக்கிற கேன்சர் பார்த்திங்கன்னா முழுசாக குணமடைஞ்சிரும். அதுக்கு காரணம் கதிர் தானே. அவங்க வீட்டில் எல்லாருமே அப்படியே கதிரை எடுத்துக்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மயில் கதைக்கு வரலாம். மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால சரவணன் வந்து இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் சேர மாட்டாங்க. ஏன்னா நம்ம கோமதி பார்த்திங்கன்னா மயில்கிட்ட பேசி எப்படின்னா சமாதானம் வாங்கணும்னு அவங்கள ஹாஸ்பிட்டல் கிட்டன்னு போகிறது, செக்கப் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் போக போக சரவணுக்கே மயிலை பிடிச்சிரும். இதோட இந்த நாடகமும் முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் புதுசாக அந்த லக்ஷ்மி மேக்ஸ்னு ஒரு ஹோட்டலில் போயிட்டு இப்போ இருக்கிற மாரி ஒரு கதையை காமிச்சிருக்காங்க. இப்போது இந்த சீரியலுக்கு வர்றதுனால தான் இப்போ பாண்டியன் ஸ்டோர் முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சீரியல் தான் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. பாண்டியன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி கதைக்கு வந்தார். அப்புறம் புள்ளன்னு வளர்த்தா நம்மள மாரி தான் வளர்க்கணும்னு சொன்னார். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே எப்படி கூட்டு குடும்பம் வாழ்த்துன்னு சொல்கிறதுக்கோசம் இந்த கதையை இந்த ஹோட்டலையும் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஆனால் இது பாண்டியன் ஸ்டோரில் லக்ஷ்மி மெக்ஸ்னு நம்ம பாண்டியன் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரு. எல்லாருமே கூட்டு குடும்பம். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 3 பேர் தான் இவர் கீழே இருப்பாங்க. இப்போது இந்த சீரியல்லையும் 3 பசங்க தான் அவருக்கு. பெரியவன், சின்னவன், லாஸ்ட்டு ஒருத்தவன். இந்தமாரி 3 பேர் தான் இருக்காங்க. ஹோட்டல்லையும் இவரோட ராஜ்யம்தான். பசங்க எல்லாருமே வேலை வாங்கிறது தான் இவருக்கு எல்லாத்துலேயும் வேலையே. யாருக்கும் சம்பளமே தராத எல்லாரையும் வச்சு வேலை செய்ய வைக்கிறது தான் இவரோட வேலை இந்த நாடகத்தில். ஆனால் இந்த நாடகம் ரொம்ப ஹிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஸ்டோர் அளவுக்கு இது ஹிட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப சான்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நாடகத்தை அளவுக்கு யாராலையுமே அது எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக எடுத்துன்னு போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நாடகத்தையும் அந்தமாரி தான் எடுத்துன்னு போகணுன்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டு குடும்பத்தில் எப்படி வாழறதுன்னு சொல்கிறதுக்கோசம் தான் நம்ம பாண்டியன் இந்த சீரியலில் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஹோட்டலில் நம்மளோட கோமதியும் வந்து சேர்ந்துட்டாங்க. கோமதி தான் அம்மான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மொத்த ஹோட்டல்லையும் 3 பசங்க வேலை செய்கிறாங்க. மிச்சம் இவங்க 2 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. இதில் வந்து பாண்டியன் வந்து ரொம்ப கோவக்காரனாக இருக்கிறாரு. கோமதி பார்த்திங்கன்னா எல்லாரையுமே கைட் பண்ணுறது இவங்க தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஹோட்டல் வர வர ரொம்ப டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்கோசம் தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. எல்லாருமே கூட்டு குடும்பமாக இந்த ஹோட்டலில் வேலை செய்யணும். எப்பயுமே பார்த்திங்கன்னா பொம்பளைங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஆம்பளைங்க மட்டும்தான் வந்து வேலை செய்வாங்கன்னு இருக்கும். ஆனால் இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா பொம்பளைங்களும் சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. ஏன்னா இது ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க போல். இப்போது இந்த நாடகமும் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டுன்னு போனதுக்கோசம் இந்தமாரி ஒரு கதைக்குள்ளே வந்திருக்காங்க. நீங்கள் இதை பார்க்கலன்னா சீரியலில் விஜய் டிவி சீரியல்னு போடுங்க, யூடியூப்லேயே வரும். யூடியூப்பில் பாருங்கள். இந்த கதைக்கு உள்ளே வந்தீங்கன்னா இப்போ பாண்டியன் ரொம்ப விறுவிறுப்பான சீரியலில் அவருக்கு மட்டும்தான் இந்தமாரி கதாபாத்திரம்லாம் கிடைக்குது. அப்புறம் அங்கே 3 பேர் உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, டை கட்டிங்கன்னு. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்தமாரி என்னங்க பண்ணுறீங்க, எல்லாரையும் தேவையில்லாத ஏன் வேலை வாங்குறீங்கன்னு. அதுக்கு நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, இவங்க எல்லாருமே என்னோடய குடும்பம் தான். குடும்பத்தை வச்சே நடத்துகிறீங்களா? அப்போ இந்த சீரியல் விறுவிறுப்பாக தான் போகணும். இதில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு யார் செய்கிறான் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி தாங்க. எல்லா வேலையும் இங்கே சாம்பார் ஊற்று, அங்கே சட்னி ஊற்று, எல்லாத்தையும் இந்த ஹோட்டலில் சமைக்கிற எல்லா டிஷ்ஷுமே இவங்க கைப்பக்கம் இல்லாத வரவே வராதுங்க. இவங்க கைப்பக்கத்துக்கோசமே ஒரு கூட்டம் வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு டெய்லியும் வரும். இவங்களோட கைப்பக்கத்துக்கோசம் தான் ஒரு கூட்டத்தையே வச்சு இவங்க இந்த ஹோட்டல் நடத்துகிறாங்க. இவங்க இல்லைன்னா இந்த ஹோட்டல் டம்மி ஆகிடுன்ற மாரி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த சீரியல் வர்றது பிடிச்சிருக்கா, இல்லை பாண்டியன் ஸ்டோர் முடியறது பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை பாண்டியன் ஸ்டோர் தான் வேணும்னா நீங்கள் விறுவிறுப்பாக பார்க்க அது இன்னும் கொண்டுன்னு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த சீரியல் அப்படி நிறுத்தி வைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்க்குறத பொறுத்து தான்.